இன்னைக்கு நான் செய்ய போகிற பொருள் வந்து என்னன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் வந்து லெமன் வந்து இந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. சரி, இந்த லெமனை வேஸ்ட் ஆக்காமல் இங்கே பாருங்களேன், இந்த லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெமன்லாம் வேஸ்ட் ஆக்காமல் நம்ம விம் வாங்குறோம் பார்த்தீங்களா, விம் லிக்விடு இதுவே நல்லாயிருக்கும். இதோட நம்ம இன்னும் வந்து இதெல்லாம் கலந்து நம்ம பாத்திரம் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாத்திரம் புது பாத்திரம் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு விம் எடுத்திருக்கேன். இந்த இதில் கலந்து பண்ணுவோம். இந்த லெமன் இப்படி புழிஞ்சு விட்றேன்னா லெமனை புழிஞ்சிருக்கேன், அதை போட்டுருவோம். அடுத்து வந்து இது வந்து மாவு சோடா. இதான் கடையில் விற்கும் பார்த்தீங்களா, 5 ரூபா பேக்கெட்டு, அந்த மாவு சோடா வாங்கி இதை அப்படியே இதோட போட்டுருங்க. இந்த அளவுக்கு சபீனா. இதெல்லாம் கலந்து நம்ம விளக்கணும்னா பாத்திரம் சும்மா பலன்னு புது பாத்திரமா இருக்கும். போட்டு கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல, தண்ணி வந்து மினரல் தண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் போதும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து அப்படி வச்சு இதை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் சும்மா பலன்னு இருக்கும். கரைகள்லாம் நல்லா போயிடும். இது வந்து அடுப்பு துடைக்கிறதுக்கு, சிங்கு தொட்டி கழுவுறதுக்கு, இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நேயர்களே. போதும், இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாரை லைட்டாக அப்படியே பாருங்க, இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கணும். இந்த நாரை எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு முக்கிட்டு இங்கே பாருங்க, நல்லா இப்படி இடிக்க புழிஞ்சிருங்க. புழிஞ்சிருந்து இப்படி ஒரு கசக்கிட்டு ஒரு தடவை முக்கிட்டு இதை தேய்க்கலாம். ஒரு 10 பாத்திரம் தேய்க்கலாம் நேயர்களே. இதை இப்போ நான் கழுவி காமிக்கிறேன். விளக்கி வச்ச தட்டு பாருங்களேன், எவ்வளோ பலன்னு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இது நினைப்பீங்க நேயர்களே, இது எங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சது ஒரு 100 பேருக்கு தெரியல, தெரிஞ்சது வந்து 100 பேருக்கு தெரியும்னா தெரியாத ஒரு 20 பேருக்காவது தெரியாமல் இருக்கும்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும்ல. அது ஒரு நல்ல எண்ணம் தான். ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு போய் பாஸ் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.